பறித்திட விட்டு விடாமல் ஓடுங்கள். உங்கள் கிரீடத்தை ஒருவனும் பறித்திட விட்டு விடாமல் ஓடுங்கள். இருக்கும் அபிஷேகம் போதாதென்று இன்னும் வாஞ்சையா கேளுங்கள். இருக்கும் அபிஷேகம் போதாதென்று இன்னும் வாஞ்சையா கேளுங்கள். இயேசு நல்லவரே. फिर से हम कोलोसियों की चौथा अध्याय के पहले वचन के ऊपर हम ध्यान करेंगे. திரும்ப நாம் கொலோசியர்களின் நிருபம் 4ஆம் அதிகாரம் முதலாவது வசனங்களிலே நாம் கவனத்தை செலுத்தலாம். और ये वचन जरूर तीसरा अध्याय के साथ होना चाहिए था. இந்த முதலாவது வசனம் 3வது அதிகாரத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். क्योंकि रिश्ता और बर्ताव के बारे में हम देखते आए हैं. अभी मालिकों के लिए यहाँ पर एक बात लिखी गई है. ஏனென்றால் நாம் உறவுகளை குறித்தும் பழகுற விதத்தை குறித்தும் பார்த்து வருகிறோம். இப்பொழுது எஜமான்களுக்காக இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. आप थोड़ा ध्यान से उस वचन को देखिएगा. நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு கூட அந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள். मैं कुछ बातों को परमेश्वर की मनसा को आपको प्रकट करने के लिए मैं चाहता हूँ. நான் சில காரியங்களை தேவனுடைய மனதின் காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன். 4 अध्याय के पहले पद को पढ़िएगा. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். हे स्वामियों, हे स्वामियों, अपने अपने दासों के साथ अपने अपने दासों के साथ न्याय और न्याय और ठीक व्यवहार करो. यह समझकर कि स्वर्ग में तुम्हारा भी एक स्वामी है. எஜமான்களே, உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செவியுமானதை செய்யுங்கள். एक और वचन को भी पढ़ेंगे जो इसके समान है. एफिसियों के लिए जो पौलुस लिखा है, एफिसियों की पत्री उसका 6 अध्याय का 9वां पद को पढ़ेंगे. இதை போல் இருக்கிற இன்னொரு வசனத்தையும் நாம் பார்க்கலாம். எபேசியருக்கு பவுல் எழுதுகிறார். எபேசியர் 6வது அதிகாரம் 9வது வசனம். हे स्वामियों, तुम भी धमकियां देना छोड़कर उनके साथ ऐसे ही बर्ताव कर, क्योंकि तुम जानते हो कि उनका और तुम्हारा दोनों का स्वामी स्वर्ग में है और वह किसी का पक्ष नहीं करता. எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொல்லை விட்டுவிடுங்கள். प्रभु के नाम की स्तुति महिमा होवे. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. एक विशेष बात को यहाँ पर पौलुस लिखता है. ஒரு விசேஷித்த காரியத்தை பவுல் இங்கே எழுதுகிறான். दुनिया में हम कई एक लोगों से काम लेते हैं. இந்த உலகத்திலே अनेகரிடத்திலிருந்து நாம் வேலைகளை வாங்குகிறோம். जरूर कोई लगातार हमारे साथ काम करते हैं. சிலர் அப்படி இருக்கிறார்கள், எப்பொழுதுமே நம்மோடு கூட வேலை செய்கிறவர்கள். या कोई एक हफ्ता के लिए काम करके चला गया होगा. சிலரோ ஒரு வாரம் நம்மோடு கூட வேலை செய்து போய்விட்டவர்கள். या कुछ विशेष काम करने के लिए हम किसी को मजदूरी के लिए ठहराते हैं. அல்லது நாம் சம்பளம் கொடுத்து விசேஷ வேலைக்காக சிலரை அமர்த்தலாம். हो सकता है 1 महीना काम देते होंगे. ஒருவேளை 1 மாத வேலை கொடுக்கலாம். मान लीजिए हमारे घर में कुछ बनाना है. வைத்துக் கொள்ளுங்கள், வீட்டிலே ஒரு பொருளை செய்ய வேண்டும். और कुछ मकान को उठाना है. ஏதோ ஒரு அங்கே அறை ரூமை கட்ட வேண்டும். हम 1 महीना के लिए 2 महीना के लिए किसी मजदूर को लेते हैं. 1 மாதத்துக்காக 2 மாதத்துக்காக நாம் வேலையாட்களை அமர்த்துகிறோம். या हमारे घर में शादी विवाह है. அல்லது நம்முடைய வீட்டிலே திருமண வைபவம் இருக்கிறது. कुछ लोगों को हम नौकरी में लगाते हैं, मजदूरी में लगाते हैं. சிலரை நாம் சம்பளத்துக்கு அமர்த்தி வேலைக்காக வைக்கிறோம். किसी न किसी रीति से हम किसी वक्त में स्वामी बनते हैं. ஏதோ ஒரு விதத்திலே எப்பொழுதாவது சில நாட்களுக்கோ அதிக நாட்களுக்கோ எஜமான்களாக நாம் மாறுகிறோம். ये जरूरी नहीं है हमारे पास नौकर चौकर रहेगा उनके लिए वचन. இது கட்டாயம் அல்ல, நம்முடைய வீட்டில் எப்பொழுதுமே வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் இருக்க வேண்டும் என்பது. किसी भी वक्त में हम कुछ लोगों को मजदूरी के लिए लगाते हैं. ஏதோ ஒரு நேரத்திற்காக சிலரை நாம் வேலைக்காக அமர்த்தி இருக்கலாம். उनके साथ हमारा बर्ताव क्या है उसको भी इस वचन में हम समझ लेते हैं. அவர்களோடு கூட நாம் எப்படி பழக வேண்டும் என்பதை இந்த வசனத்திலே புரிந்து கொள்ளலாம். इन दोनों वचनों को एक साथ पढ़ने की आवश्यकता है. இந்த 2 வசனங்களையும் ஒருமித்து வாசிக்க வேண்டிய அவசியம் உண்டு. क्योंकि कोलोसियों की कलीसिया का जिस
ढंग से लिखा है उसी ढंग से और एफिसियों की कलीसिया को भी वो लिखा है। ஏனென்றால் பவுல் கொலேசியருக்கு எந்த விதத்தில் அவன் எழுதுகிறானோ அதே முறையிலே தான் எபேசியருக்கும் அங்கே எழுதியிருக்கிறான். चाहे आप एफिसियस में रहें या कोलोसे में रहें, बर्ताव तो एक ही होता है। ஒருவேளை எபேசு பட்டணத்திலே யாரா இருந்தாலும் சரி, கொலேசு பட்டணத்தில் இருந்தாலும் சரி, பழகுற விதம் ஒன்றுதானே. और उनके साथ बर्ताव करने के विषय भी एक ही है। அவர்களோடு கூட பழக வேண்டிய காரியமும் ஒன்று போல தான் இருக்க வேண்டும். और इसीलिए इस दोनों वचन को एक साथ पढ़ने के लिए मैं कहता हूं। ஆகையால் நான் சொல்லுகிறேன் இந்த ரெண்டு வசனங்களையும் ஒன்று போல வாசிக்க வேண்டும் என்று. यहाँ किस विचार से उनके साथ बर्ताव करना है, இங்கே எந்த எண்ணத்தோடு கூட அவர்களோடு பழக வேண்டும், किस प्रकार हम उनको चलाना है, எப்படி அவர்களை நடத்த வேண்டும், इसके बारे में एक साफ संदेश है। ஒரு தெளிவான செய்தி இங்கே இருக்கிறது. लेकिन उसके लिए एक समझ की आवश्यकता है। ஆனால் இதற்காக ஒரு புரிந்து கொள்ளுதல் நமக்கு தேவை. कौन सा समझ आवश्यकता है? எப்படிப்பட்ட புரிந்து கொள்ளுதல் தேவை? कोलोसियों की किताब में लिखा तुम्हारे लिए भी एक स्वामी है, उसको समझ के तुम भी एक मजदूर हो, उसको समझ के बर्ताव करो। கொலோசியருக்கு எழுதும் பொழுது எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? உங்களுக்கும் பரலோகத்தில் ஒரு எஜமான் இருக்கிறார், அதை அறிந்து உங்களோடு கூட இருக்கிறவர்களிடத்திலே பழகுங்கள் என்று. वो आपके साथ जिस प्रकार बर्ताव करने के लिए चाहते हो उसी ढंग से दूसरों के लिए तुम करो। எப்படி அந்த பரலோக எஜமான் உங்களிடத்திலே பழகி நடத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் எஜமான்களாய் இருந்து மற்றவர்களிடத்திலே பழகுங்கள். और एफिसियों की किताब में एक और कदम आगे बढ़ के लिखता है। எபேசியருக்கு எழுதும் பொழுது இன்னும் ஒரு அடி முன்னேறி அவர் எழுதுகிறார். दोनों का स्वामी एक ही है, ரெண்டு பேருக்கும் எஜமான் ஒருவரே. उसको समझो। அதை நீ புரிந்து கொள். तुम थोड़ा ऊंचे स्थान में रखे गए, वो थोड़ा नीचे स्थान में रखा गया। நீ கொஞ்சம் உயர்ந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறாய், அவரோ கொஞ்சம் கீழான இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறார். ये समझ अगर आ जाएगा, இந்த புரிந்து கொள்ளுதல் நமக்கு வரும் பொழுது हम किसी नौकर से या मजदूर से काम लेना आसान हो जाएगा। எந்த ஒரு வேலைக்காரரிடத்திலேயும் வேலைக்காரிடத்திலேயும் வேலை வாங்குவது நமக்கு எளிதே. पहले मैंने नौकर या मजदूरों की या गुलाम की बातों को बताया। முதலாவது நான் சொன்னேன் வேலைக்காரர்கள் அல்லது அடிமைகள் இவர்களை குறித்ததான காரியத்தை சொன்னேன். लेकिन अभी मालिकों के लिए, स्वामियों के लिए लिखता है। ஆனால் இப்பொழுதோ எஜமான்களுக்காக, அங்கே முதலாளிகளுக்காக அவன் எழுதுகிறான். कारण क्या है? காரணம் என்ன? दोनों के लिए परमेश्वर स्वर्ग में है। இந்த ரெண்டு பேருக்கும் எஜமான் பரலோகத்தில் இருக்கிறார். दोनों के ऊपर वो प्रभुता करता है। இந்த ரெண்டு பேரை மேலையும் அவர் அங்கே ஆளுகை செய்கிறார். अगर ये समझ रहेगा, हम कैसा बर्ताव करेंगे? இந்த புரிந்து கொள்ளுதல் இருந்தால் எப்படி நாம் பழகுவோமாம்? एफिसियों की पत्री में हम पढ़ते हैं धमकियों को छोड़ दो। हिंदी में लिखा धमकियों को छोड़ दे। எபேசியருக்கு எழுதும் பொழுது அங்கே இந்தியில சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அவர்களை பயமுறுத்தாதபடி, பயமுறுத்துதலை விட்டு விடுங்கள். तमिल में लिखा कठोर शब्दों का इस्तेमाल मत करो। தமிழிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கடும் சொற்களை விட்டு விடுங்கள். धमकी मत दो। பயமுறுத்தாதிருங்கள். धमकी मतलब अगर ठीक से काम नहीं करोगे हटा देंगे, तुम्हारा वेतन कटा देंगे या काट देंगे या तुमको काम से हटा देंगे। பயமுறுத்தல் என்று சொல்லி சொன்னால், ஏய் கேளு, சரியா மட்டும் வேலை செய்யலன்னு வச்சுக்கியா உனக்கு சம்பளம் தர மாட்டேன், உன்னை வேலையிலிருந்து எடுத்து போட்டுருவேன், அப்படி சொல்றது. इस प्रकार धमकियां देने के विरोध में बाइबल बतलाती है। இப்படிப்பட்ட பயமுறுத்தலுக்கு விரோதமாக வேதம் போதிக்கிறது. क्यों? ஏன்? क्यों? ஏன்? इस बात को थोड़ा समझने के लिए हम पुराना नियम में जाएंगे। இந்த காரியத்தை புரிந்து கொள்வதற்காக பழைய ஏற்பாட்டுக்குள்ளே செல்லலாம். दो विचार को प्रभु वहां पर कहता है। ரெண்டு விதமான எண்ணங்களை தேவன் அங்கே வைக்கிறார். इन दोनों बातों को याद करने की आवश्यकता है। இந்த ரெண்டு காரியங்களையும் நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு. मेरे साथ खोलिएगा என்னோடு கூட திறவுங்கள். व्यवस्था वरण உபாகமத்தின் புத்தகம் 24वां अध्याय 24வது அதிகாரம் 14 और 15 पद को पढ़ेंगे। 14-15 வசனங்களை வாசிக்கலாம். कोई मजदूर जो दीन और कंगाल हो, जो दीन और कंगाल है, चाहे वो तेरे भाइयों में से, चाहे वो तेरे भाइयों में से हो, चाहे तेरे देश के, चाहे तेरे देश के फाटकों के भीतर रहने वाले, फाटकों में बीच में रहने वाला अन्य जन हो, परदेशियों में से हो, परदेशियों में से हो, उस पर अंधेर ना करना, उस पर अंधेर नहीं करना, यह जानकर कि वो दीन है, वो दिन में और उसका मन मजदूरी, उस दिन भर काम करके मन उसका मजदूरी
में लगा रहता है। उसका मन उसके मजदूरी में लगा रहता है। मजदूरी करने ही के दिन सूर्यास्त पहले, सूर्य अस्त के पहले उसकी मजदूरी देना, उसके मजदूरी दे देना। ऐसा न हो कि वो तेरे कारण यहोवा की दुहाई दे, यहोवा की दुआई दे और तू पापी ठहरे। वो तुम उसके चलते पापी ठहरोगे। உன் சகோதரரிலும் உன் தேசத்தின் வாசல்களிலும் உள்ள அந்நியரிலும் ஏழையும் எளிமையுமான கூலிக்காரனை ஒடுக்காயாக. அவன் வேலை செய்த நாளில் தானே பொழுது போகும் முன்னே அவன் கூலியை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். அவன் ஏழையும் அதன் மேல் ஆவலுமாயிருக்கிறான். அதை கொடாவிட்டால் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி முறையிடுவான். அது உனக்கு பாவமாயிருக்கும். कितनी सुंदर बात को परमेश्वर पुराने लोगों को दिया है। எவ்வளவு மிக அருமையான காரியங்களை பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு தேவன் இங்கே கொடுத்திருக்கிறார். यहाँ पर वो मजदूरी करने के लिए क्यों आता करके लिखा है? இங்கே அவன் வேலை செய்ய ஏன் வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वो दीन और दरिद्र है, ஏனென்றால் அவன் ஏழையும் எளிமையுமானவன். इसलिए वो मजदूरी करने के लिए आता है। ஆகையால் அவன் அங்கே வேலை செய்வதற்காக வருகிறான். इसलिए तुम स्वामी बने हो क्योंकि तुम्हारे पास है। ஆகையால் நீ எஜமானாய் இருக்கிறாய், ஏனென்றால் உன்னிடத்திலே அதிகம் உண்டு. उसके पास है नहीं, அவனிடத்திலோ இல்லை. वो बहुत दीन है और दरिद्र है। அவனோ எளிமையும் அங்கே ஏழையுமானவன். उसकी दरिद्रता ने तुम्हारे आधीन में उसको लाके कर दिया है। அவனுக்குள்ளே காணப்பட்ட தரித்திரமானது உனக்கு அடியிலே வந்து விழும்படியாக அவனை செய்தது. So इसको एक्सप्लॉइट मत करो। ஆகையால் அவனை நீ ஒடுக்க கூடாது. इस बात को लेके उसके ऊपर धमकियां मत दो। இந்த காரியத்தை வைத்து நீ அவன் மேலே பயமுறுத்தலை கொண்டு வரக்கூடாது. इसको रख के अंधेर मत करो। இதை வைத்து நீ அவனை ஒடுக்காயாக. ஒன்று. दूसरी बात, இரண்டாவது காரியம், लिखा उसकी मनसा क्या, उसके मन में क्या लालसा है। அங்கே எழுதப்பட்டிருக்கிறது அவன் மனதில் என்ன ஒரு விருப்பம் இருக்கிறது. दिन भर काम करने के बाद उसके मन में क्या विचार है। பகல் முழுவதும் வேலை செய்த பின்பு அவனுடைய உள்ளத்திலே காணப்படுகிற ஏக்கம் என்ன? चाहे मिट्टी काटने वाला हो, ஒருவேளை மண் தோண்டுகிறவனாய் இருக்கட்டும், खेत में काम करने वाला हो, வயலிலே வேலை செய்கிறவனாய் இருக்கட்டும், उसका मन दिन भर किसमें लगा है? அவனுடைய மனசு பகல் முழுவதும் எதிலே அடித்துக் கொண்டிருக்கிறது? मैं अगर काम करूंगा मुझे मजदूरी मिलेगा, நான் வேலை செய்தால் எனக்கு கூலி கிடைக்குமே, उस मजदूरी को ले जाके मैं अपने परिवार को पालन पोषण करूंगा, அந்த கூலியை வைத்து பணத்தை வைத்து குடும்பத்தை போஷிப்பேனே, मेरे बाल बच्चों को खाना खिलाऊंगा, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சாப்பாடு இடுவேனே. इसलिए उसका मन पैसा के ऊपर नहीं है, अपना मजदूरी के ऊपर है। ஆகையால் அவனுடைய மனதோ அங்கே பணத்தின் மேலே அல்ல, தன்னுடைய கூலியின் மேலே இருக்கிறது. क्योंकि मजदूरी वो पाता है, ஏனென்றால் அவன் கூலியை பெறுகிறானே. मैं मजदूरी के लिए हकदार हूं, நான் அந்த கூலிக்காக முழுவதுமாக உரிமையாளன். वो मेरे लिए चाहिए, அந்த கூலி எனக்கு வேண்டும். मैं उस आवश्यकता में हूं, நான் அப்படிப்பட்ட தேவையில் இருக்கிறேன். इसलिए दिन भर उसका मन उसी में लगा रहता है। ஆகையால் பகல் முழுவதும் அவருடைய மனதோ அதிலேயே அடித்துக் கொண்டிருக்கிறது. इसलिए प्रभु क्या कहता है? ஆகையால் தேவன் என்ன சொல்கிறார்? सूरज डूबने के पहले उसकी मजदूरी दे दो। அங்கே சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதாக அவனுக்குரிய கூலியை கொடுத்து விட வேண்டும். हम जेम्स में रोज मजदूरी नहीं देते हैं, நாம் இந்த ஜெம்ஸ்ல தினந்தோறும் கூலியை கொடுப்பது கிடையாது, परंतु हम हर एक शनिचर को देते हैं। ஆனால் ஒவ்வொரு சனிக்கிழமை என்றும் கொடுக்கிறோம். हम इसको इसलिए किए हैं, நாம் அதை செய்கிறதின் காரணம் என்ன? वे ऐसा मांगते हैं। அவர்கள் அப்படி கேட்கிறார்கள். शनिचर को अगर मजदूरी दे देते हैं, ஒருவேளை சனிக்கிழமை அங்கே கூலி பணம் கிடைத்து விட்டால், इतवार को तिलुतु में बाजार लगता है, उसमें जाके वो मार्केटिंग करते हैं, थोड़ा सस्ता में सामान मिल जाता है। ஞாயிற்றுக்கிழமை என்று திலோத்துவிலே அங்கே பஜார் இருக்கும், அந்த பஜாரிலே சென்று அவர்கள் கொஞ்சம் குறைந்த விலையிலே காய்கறி மற்ற காரியங்களை வாங்கி விடுவார்கள். वे खुद हम लोगों से मांगे हैं, ஆகையால் அவராக வேண்டிக் கொண்ட இந்த நாள்தான். बड़े भैया हम लोगों को हर एक शनिचर को दे दीजिएगा, பெரிய அண்ணன் எங்களுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் கூலி கொடுத்துருங்க, तबे हम लोग कुछ पैसा घर ले पाएंगे, அப்பொழுதுதான் ஏதாவது ஒரு பணத்தை நாங்கள் வீட்டுக்கு எடுத்து செல்ல முடியும். रोज दीजिएगा ना, தினந்தோறும் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். हम लोगों का गंदा आदत है रास्ता में पी पा के फिर घर खाली हाथ लौट जाए। எங்களுக்கு ஒரு தவறான ஒரு வழக்கம் இருக்குது. என்ன வழக்கம்? பழக்கம், வழியிலேயே நாங்க குடிச்சு தீத்துட்டு போயிடுவோம். मैं इस वचन को बहुत ख्याल से अपनाने के लिए कोशिश करता हूँ। நான் இந்த வசனத்தை மிக கவனத்தோடு கூட கடைபிடிக்க முயற்சி எடுக்கிறேன். मैं काम नहीं करने वालों को डांटता हूँ जरूर,
நான் அங்கே வேலை செய்யாதவர்களை அதட்டுகிறேன் உண்மையிலே, परंतु ஆனால் मैं उनको खुश रखने के लिए भी जानता हूँ। அவர்களை நான் சந்தோஷிப்பிக்கவும் அறிந்திருக்கிறேன். कभी कुछ खरीद के दे देते हैं, ஏதாவது சில நேரத்தில் வாங்கி கொடுத்து விடுகிறோம், और कभी बेडशीट खरीद के दे देते சில हैं, நேரங்களில் பெட்ஷீட் வாங்கி கொடுக்கிறோம், कभी कंबल खरीद के दे देते हैं। கம்பளியை நாம் வாங்கி கொடுத்து விடுகிறோம். हम ये नहीं कहते हैं कि तुमको तो मजदूरी है, इतना मजदूरी दे दिया। நாம் இதை சொல்லுவதில்லை, உனக்கு வேண்டிய கூலி இவ்வளவுதான், கூலியை கொடுத்து விட்டேன் போதுமே என்று. हम जल्दी उनको हटाते नहीं है, சீக்கிரத்தில் அவர்களை நீக்கி விடுவது கிடையாது. हम उनको मौका देते हैं। அவர்களுக்கு வாய்ப்புகளை கூட்டுகிறோம். कभी कभी कोई चोरी करके चले जाता है, சிலர் திருடி விட்டு சென்று விடுகிறார்கள், और उनको फिर क्षमा करते हैं। திரும்ப அவர்களை மன்னித்து எடுக்கிறோம். क्यों? ஏன்? क्योंकि यहाँ बाइबल बतलाती है, ஏனென்றால் இங்கே வேதம் சொல்கிறது, अगर वो आदमी मजदूरी करने के बाद उसको मजदूरी नहीं मिलती है, அவன் அங்கே வேலை செய்த பின்பு அவனுக்கு கூலி கிடைக்கவில்லை என்றால், वो परमेश्वर से पुकार के कहेगा, அவன் கர்த்தரிடத்தில் இப்படி அவன் வேண்டி சொல்லுவான். क्योंकि उसके पास कोई और जन नहीं है। ஏனென்றால் அவனிடத்தில் வேறு ஒருவரும் கிடையாது. ए प्रभु देख लीजिए ये आदमी को, கர்த்தாவே இந்த மனிதரை பார்த்துக் கொள்ளும் என்று முறையிடுவான். तुरंत परमेश्वर उनके लिए कार्य करता है, உடனடியாக தேவன் அவனுக்காக கிரியை செய்கிறார். ये काम करता है। ஆண்டவர் என்ன காரியத்தை செய்கிறார்? मेरे हिसाब किताब में लिख लेता, पाप नंबर वो 1, என்னுடைய அந்த புத்தகத்தில் எழுதி விடுகிறார், இங்கே ஒரு பாவம் இவனுக்காக வந்து விட்டது. दिस इज अ वेरी वेरी सीरियस थिंग। ये बहुत बड़ा गंभीर की बात है. बच्चों और बड़े लोग थोड़ा ध्यान से सुनिएगा। பிள்ளைகளே பெரியவர்களே கவனித்து கேளுங்கள். आपके जीवन में किसी वक्त में किसी से काम लेने की आवश्यकता में चले आएंगे। ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையின் பகுதிகளிலே ஏதாவது ஒரு நாட்களிலே நீங்கள் யாரோ ஒரு இடத்துல வேலை வாங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வரலாம். रिक्शा में बैठते हैं, நாம் சைக்கிள் ரிக்ஷாவில் உட்கார்ந்து போகிறோம். अभी वो कौन हुआ, आप कौन हुए? இப்பொழுது சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறவன் யாரு, நீங்க உட்கார்ந்திருக்க ஆள் யாரு சொல்லுங்க? आप स्वामी हो गए, वो मजदूर हो गया। அவன் வேலைக்காரனாய் வண்டி ஓட்டுகிறான், நீங்களோ எஜமானனாக மாறி வண்டிக்குள்ள இருக்கிறீர்கள். क्या काम आप उससे लेते हैं? நீங்கள் எந்த வேலையை அவன்கிட்ட வாங்கி இருக்கீங்க? आपको खींच के जाने का। உங்களை அவன் இழுத்து கொண்டு அங்கே வரைக்கும் செல்ல வேண்டும். रेलवे स्टेशन में उतरते हैं, ரயில்வே நிலையத்திலே போய் நாம் இறங்குகிறோம். आपके पास 2-2 बंडल है, உங்களிடத்துல 2 பெரிய பண்டில் இருக்கிறது. आप क्या करते हैं? நீங்கள் என்ன செய்றீங்க? ये पोर्टर, ये கூலி आओ, கூலி இங்க வா, கூலி இங்க வான்னு கூப்பிடுறோம். उठाओ, இதை தூக்கு. आप अभी क्या होते हैं? நீங்க இப்போ என்ன மாறிட்டீங்க? स्वामी हो जाते हैं। वो कौन हो जाता है? நீங்க முதலாளி, அவன் யாரு? एनी टाइम ஒரு வேலையாள். आप इस जगह पर चले आते हैं, நீங்கள் ஏதாவது ஒரு விதத்திலே இப்படிப்பட்ட எஜமானனுடைய இடத்துக்கு வருகிறீர்கள். चाहे साइकिल रिक्शा में बैठे हैं, ஒருவேளை அந்த சைக்கிள் ரிக்ஷாவில் உட்கார்ந்தவாறு, चाहे ट्रेन में बैठे हैं, அல்லது ரயில் வண்டியிலே பிரயாணித்தவாறு, हो सकता है आधा घंटे के लिए वो काम करता हो, ஒருவேளை அரை மணி நேரத்துக்கு மாத்திரம் அவன் வேலை செய்திருக்கிறான், या 10 मिनट के लिए काम किया हो, அல்லது 10 நிமிடங்கள் தான் உங்களுக்கு உதவி இருக்கிறான். कोई कूली और मजदूर जो है थोड़ा सा एंटी करता है, 50 के रुपया 500 रुपया मांगता है. சில கூலி அவ்வளவாக பெரிய பேரம் பேசுவான், எனக்கு 50 ரூபாய் இல்லை, எனக்கு 500 ரூபாய் வேணும்னு சொல்லிட்டு அந்த 50 ரூபாய்க்கு பதிலா கேட்பான். लेकिन मैं कई बड़े बड़े सेठ लोगों को देखा हूँ, ஆனால் பெரிய பெரிய சேட்டுகளை பார்த்திருக்கிறேன். कलकत्ता जब जाता हूँ, கல்கத்தாக்கு நான் போகும்போது इतना बड़ा पेट रखता होगा, இவ்வளவு பெரிய வயறு தொந்தியா இருக்கக்கூடிய சேட்டா இருப்பாரு, इतना मोटा सोना का चेन पहनता होगा, ஒரு பெரிய தங்க சங்கிலிய போட்டிருப்பாரு, यहाँ सोना का लगाया होगा, यहाँ सोना का वॉच लगाया होगा, இங்கேயும் தங்கம் தொங்கிட்டு இருக்கும், இங்கும் தங்கத்தால வாட்சி இருக்கும். उसकी मेमसा भी इतने बड़ी होगी, அவருடைய துணைவியாரும் இவ்வளவு தடியாக இருப்பார்கள். उसका पेट इधर भी गिरता होगा, इधर भी गिरता होगा, सामने भी गिरता होगा, அவருடைய வயிறோ இடது பக்கமும் வலது பக்கமும் முன்னேயும் தொங்கி கீழே தொங்கிக் கொண்டிருக்கும். एक लोटा पानी उठाने की ताकत नहीं रखते होंगे, ஒரு சொம்பு தண்ணி தூக்குவதற்கு அவருக்கு சக்தி இல்லாமல் இருக்கும். वे கூலி को बुलाएंगे, அவர் கூலியை கேட்பாரு, आओ வா இங்கே, उठा,
தூக்கு அத. वे दोनों एकदम हाथी जैसा साथ चलेंगे. அவங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய யானையை போல பக்கத்துல போவாங்க. लेकिन फिर 10 रुपया देने के लिए इतना लड़ेंगे. मैं कभी-कभी उनको देख के मैं तरस खाता हूँ. சில நேரங்களில் 10 ரூபாய் கொடுப்பதற்கு அவ்வளவு போராடுவாங்க, பேரம் பேசுவாங்க. நான் பார்த்து சில நேரங்களில் அப்படியே களைச்சு போய் நின்றுக்கேன். रोज घी खा के मोटा गया. இவர் தினந்தோறும் நெய்யை சாப்பிட்டு குடிச்சு தடி ஆயிட்டாரு. लेकिन ये एक मजदूर के लिए 10 रुपया देने के लिए तैयार नहीं. ஆனா ஒரு வேலைக்காரனுக்கு 10 ரூபாய் கொடுக்க ஆயத்தம் அல்ல. मैं कल दिल्ली से आ रहा था. நான் நேற்றுக்கு டெல்லியிலிருந்து வந்து கொண்டிருந்தேன். मैं एसी क्लास में था. நான் ஏசி வகுப்புல இருந்தேன். और एसी क्लास में बेड रोल दिया जाता है, बेडिंग दिया जाता है. அங்கே குளிர்சாதன பெட்டியிலே பெட் ரோல் கொடுப்பாங்க, அதற்கு போர்வை எல்லாம் கொடுப்பாங்க. मैं दिल्ली में चढ़ा. நான் தில்லியிலே ரயில் நிலையத்தில் ஏறினேன். मेरे लिए चादर मिला, तकिया मिला, कंबल मिला. எனக்கு கம்பளி கிடைத்தது, எனக்கு தலையணை கிடைத்தது, எனக்கு ஒரு போர்வையும் கிடைத்தது. केवल मुझे मिला, सबको मिला है. எல்லோருக்கும் அது கிடைத்தது. उसी के लिए रेलवे उनको रखा है. அதற்காகத்தான் ரயில்வே அவர்களை வைத்திருக்கிறது. वो काम करना है. அவனுக்கு அந்த எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும். मैं लेटा, सोया, पड़ा, सब कुछ किया. நான் அங்கே படுத்தேன், தூங்கினேன், எல்லாம் செய்தேன். डेगरियान सोन में मैं उतर रहा था. நான் டெகரியான் சோன்ல இறங்கி கொண்டிருந்தேன். मेरे पास ज्यादा मोटा बैग भी नहीं था. என்னிடத்துல அதிகமான ஒரு பெரிய பையில் கிடையாது. एक छोटा सा हैंड बैग है. ஒரு சிறிய கைப்பையை மாத்திரம் வைத்திருந்தேன். मैं अपने से आके उतर रहा था. நானாக வந்து இறங்கி கொண்டிருந்தேன். लेकिन बेडिंग देने वाला हेल्पर ने कहा, ஆனால் பெல்டிங் கொடுத்த போர்வை கொடுத்த அந்த உதவியாளர் சொன்னாரு, भैया चाय हुई के लिए कुछ पैसा दे के जाते. அண்ணே கொஞ்சம் டீ குடிப்பதற்கு ஏதாவது ஒரு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு போனா நல்லா இருக்குமே. अभी आप उस वक्त में क्या करेंगे? அந்த நேரத்துல நீங்க என்ன சொல்லுவீங்க? वो अपना काम किया. அவன் தான் வேலையை செய்தான். रेलवे तनख्वाह देती है. அங்கே ரயில்வே அவனுக்கு சம்பளம் கொடுக்கும். मैं पैसा दे के यात्रा करता हूँ. நான் பணம் டிக்கெட்டுக்கு பணம் கொடுத்து அங்கே பிரயாணித்து வருகிறேன். उससे वो एसी क्लास में वो भी जोड़ा गया है. அந்த ஏசி வகுப்புல அவனும் அங்கே இணைக்கப்பட்டிருக்கிறான். तुम हमसे पैसा मांगोगे? நீ ஏன்ட்ட பணம் வாங்குவியான்னு கையை நீட்டுவனா? अगर मैं ऐसा करूँगा, ஒருவேளை அப்படி நான் செய்வேன் என்றால் मैं अंधेर करता हूँ, நான் அங்கே அவனை ஒடுக்குகிறவனாய் இருக்கிறேன், अन्याय करता हूँ. அநியாயம் செய்கிறேன். उसको मांगने का हक नहीं है, அவனுக்கு கேட்பதற்கு உரிமை கிடையாதுதான். लेकिन वो मुंह खोल के मांग दिया. ஆனால் வாய் திறந்து அவன் கேட்டு விட்டானே. मैंने 20 रुपया उठाया, நான் 20 ரூபாய் எடுத்தேன், मैं उसको दिया. அவனுக்கு கொடுத்தேன். साहब जिंदा रहें. அவன் வாழ்க ஐயான்னு கையை போட்டு கும்பிட்டான். सी वो भीख मंगा भी नहीं है. அவன் பிச்சையும் அவங்க கேட்கல. लेकिन मेरी बात को थोड़ा ध्यान से நல்லா கேளுங்க. वो भीख मंगा नहीं. அவன் பிச்சைக்காரனா பிச்சை கேட்கல. उसको मैंने एक ही बात कह के उसको पैसा दिया था. நான் ஒரு காரியத்தை சொல்லி அவனுக்கு பணம் கொடுத்தேன். तुम तो मेरे लिए कोई खास सेवा तो नहीं किए हो, तो भी मैं दे रहा हूँ. நீ எனக்கு ஒரு விசேஷித்த ஊழியம் சேவை ஒன்றும் செய்யலப்பா, ஆனாலும் நான் உனக்கு இந்த பணத்தை தாரேன். उसका 32 दांत में 40 दांत दिखाया. அவனுக்கு 32 பல்லுல 40 பல்லு வெளியே வந்த மாதிரி இருந்துச்சு. सही है साहब, सही है. சரி சரி मैं சரி. आपके लिए सेवा नहीं किया. நான் உங்களுக்கு பெரிய சேவை ஒன்றும் செய்யல. लेकिन आप पूछेंगे क्यों आप 20 रुपया दिए? நீங்க கேட்கலாம் ஏன் நீங்க 20 ரூபாய் கொடுத்தீங்கன்னு சொல்லி. मैं इस वचन को याद करता हूँ. நான் இந்த வசனத்தை ஞாபகத்தில் வைக்கிறேன். वो दरिद्र है, அவன் ஒரு தரித்திரன், वो दीन आदमी है. அவன் ஒரு ஏழ்மையானவன். वो 2-4 पैसा मिल जाएगा, घर के लिए कोई मिठाई ले जाएगा, ஏதோ 1-2 ரூபாய் கிடைச்சு சொன்னா வீட்டுக்கு ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டு போவானே, बस. அவ்வளவுதான். नथिंग एल्स. इसके अलावा कुछ नहीं. तमिलनाडु में एक चीफ मिनिस्टर था, தமிழ்நாடுல ஒரு முதலமைச்சர் இருந்தாரு, और अन्ना नाम करके, अन्ना दुराई. அண்ணாதுரை என்று சொல்லி. उन्होंने एक सुंदर स्लोगन को कहा, அவர் ஒரு அழகான சொற்றொடர் சொன்னார். ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்கிறேன். दरिद्रों की हंसी में ईश्वर को देखता हूं. दरिद्रों के मुस्कुराहट में मैं ये परमेश्वर को देखता हूँ. ஏழைகளின் சிரிப்பிலே நான் இறைவனை காண்கிறேன். आपके साथ अगर कोई गरीब आदमी आके थोड़ा सा भी मजदूर करे, ஒருவேளை உங்களிடத்துல வந்து ஒரு ஏழையான ஒரு மனிதர் வந்து கொஞ்சம் வேலை செஞ்சா சரி, वो खुशी खुशी काम करना. அவன் சந்தோஷமா சந்தோஷமா உங்களிடத்துல வேலை செய்யணும். क्यों? ஏன் क्यों? ஏன்? मेरे लिए भी एक मालिक है, எனக்கும் ஒரு எஜமான் மேல मेरे இருக்கிறாரு, लिए भी स्वामी है. எனக்கும் ஒரு முதலாளி மேல இருக்கிறாரு. कितने बार उसने मेरे ऊपर बरसाया आशीष. எவ்வளவு முறை என் மேல அவர் ஆசீர்வாத மழை ஊற்றி இருக்கிறார். क्या मैं मजदूरी किया था इसने? நான் ஏதாவது ஒரு வேலை செய்தேனா அந்த ஆசீர்வாதத்தை பெற?
एक जगह में मैं गया, நான் ஒரு இடத்துக்கு போனேன். एक दिन प्रचार किया, ஒரு நாள் பிரசங்கம் செய்தேன். एक ही बार। ஒரே முறைதான். प्रचार करके जाने के समय उन्होंने 1 लाख रुपया का चेक दिया। நான் பிரசங்கித்து போகும் பொழுது அவர்கள் 1 லட்சம் ரூபாய் நிறைந்த செக் கொடுத்தார்கள். उन्होंने कहा भैया ये सेवकाई के लिए नहीं दे रहे हैं, அவர் சொன்னார், அண்ணே இது ஊழியத்துக்கு நான் கொடுக்கல, ये आपके लिए, இது உங்களுக்காக நான் தர்றேன், आपके प्रचार के இது लिए। உங்களுடைய பிரசங்கத்துக்காக நான் தரேன். कितना घंटा प्रचार किया? எவ்வளவு நேரம் பிரசங்கித்தேன் தெரியுமா? कितना घंटा प्रचार किया? எவ்வளவு நேரம் பிரசங்கித்தேன்? ஒரு மணி நேரம் பிரசங்கித்தேன். 1 घंटा प्रचार अगर करेंगे मुझके लिए कितना मजदूरी मिल जाता है? 1 மணி நேரம் பிரசங்கம் செய்ததனால அதற்கு சம்பளம் எவ்வளவு கிடைக்கிறது? क्या मैं हकदार हूँ? நான் அதற்கு உரிமையாளனா? मैं कितना घंटा तैयार किया होगा? 4 घंटा तैयार किया होगा। ஒருவேளை 4 மணி நேரம் அதற்காக ஆயத்தப்பட்டிருப்பேன். 4 घंटा प्रार्थना किया होगा। ஒரு 4 மணி நேரம் நான் ஜெபித்திருக்கலாம். 1 घंटा प्रचार किया। 1 மணி நேரம் நான் அங்கே பிரசங்கித்தேன். मान लीजिए हम यात्रा को भी ले लेंगे, இப்படி வைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய பிரயாணத்தையும் சேர்த்து வைத்துக் கொள்ளலாம். 3 घंटा गया 3 घंटा आया, 3 மணி நேரம் போவதற்கு 3 மணி நேரம் வருவதற்கு 15 घंटा काम किया। 15 மணி நேரம் நான் வேலை செய்திருக்கிறேன். 15 घंटा के लिए 1 लाख रुपया। 15 மணி நேரத்துக்கு 1 லட்சம் ரூபாயா எனக்கு? वो स्वामी ने मेरे साथ ऐसा बर्ताव किया, அந்த மேலே இருக்கிற எஜமான் என்னோடு அப்படி அவர் ஒரு காரியத்தை வழங்கி இருக்கிறார். वो स्वामी ने मेरे ऊपर आशीष को बरसाया। அந்த எஜமான் என் மீது ஆசீர்வாதத்தை வழங்கினார். अगर ऐसा हो, அப்படி இருக்கும் என்று சொன்னால் क्यों मैं अपने नीचे के नौकरों के साथ आशीर्वाद को नहीं दे सकता? ஏன் எனக்கு கீழாக இருக்கிற வேலைக்காரிகளுக்கு நான் ஆசீர்வாதத்தை கூட்டி வழங்க கூடாது? ये विचार हमारे अंदर होना, இந்த எண்ணம் நமக்குள்ளே வர வேண்டும். उसी प्रकार बर्ताव करना। அப்படித்தான் அவர்களோடு கூட பழக வேண்டும். मैं उस दिन हिंदी मीडियम स्कूल के पास गया था। நான் அந்த நாளிலே நம்முடைய இந்தி வெளி பள்ளி பக்கத்திலே போய் கொண்டிருந்தேன். वहां पर कूड़ा बहुत पड़ा हुआ था। அங்கே அதிகமான கூளங்கள் நிறைந்து காணப்பட்டன. आप यहाँ किशोर नाम करके एक बुड्ढा को देखते होंगे। நீங்கள் கிஷோர் என்று சொல்லி ஒரு வயதான ஒரு ஆளை அங்கே பார்த்திருப்பீங்க. मैंने उसको बुलाया, நான் அவரை கூப்பிட்டேன். கிஷோர், तुम ये काम करोगे? நீ ஒரு வேலை செய்ய முடியுமா? मैं गया, அவன் சொன்ன சரி आज्ञा भैया आज्ञा, அண்ணே நான் கீழ்ப்படுகிறேன், आज्ञा दीजिए। சொல்லுங்க. मैंने कहा ये थोड़ा सा कूड़ा का बराबर कर दीजिए। அவன் சொன்னா இந்த கூளத்தை கொஞ்சம் சரியா ஒரு இடத்துல வையா. मैं 100 रुपया नोट निकाल के उसको दिया। நான் 100 ரூபாய் பணத்தை எடுத்து அவனுக்கு கொடுத்தேன். उसके मोच भी हंस रहा था, அவனுக்கு மீசையும் கூட சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. थोड़ा सा काम करने के लिए 100 रुपया मिल जाता है। கொஞ்சம் தான் வேலை செஞ்சிருக்க, எனக்கு 100 ரூபாய் கொடுத்திருக்காங்களே. मेरे साथ एक भाई थे, उसने मुझे देखा, என்னோடு கூட சகோதரன் பார்த்தா அவரே பார்த்துக்கிட்டே இருந்தாரு. क्यों? ஏன்? मैं हमेशा 100 रुपया नहीं देता हूँ, நான் எப்பொழுதுமே 100 ரூபாய் கொடுக்கிறவன் அல்ல. रोज बुला के 100 रुपया नहीं देता। தினந்தோறும் 100 ரூபாய் கொடுக்கிறவன் அல்ல. I keep you happy, मैं उसे खुशी खुशी देखना चाहता था, बस इतना ही. अपने साथ अपने मान लीजिए रिक्शा वाला 1.5 रुपया मांग रहा, இப்படி வைத்துக் கொள்ளுங்கள், ரிக்ஷாக்காரன் 1.5 ரூபாய் கேட்கறான். आपके पास खुदरा नहीं है, உங்களிடத்துல 1.5 ரூபாய் சில்லற இல்ல, 2 रुपया है, 2 ரூபாய் இருக்குது. जा 8 आना ले आओ तब देंगे। போய் 50 காசு வாங்கிட்டு வா, அப்ப நான் உனக்கு தருவேன். अरे बाप रे बाप, 50 पैसा के लिए इतना खड़ा रहेगा, वो जाके वहाँ दुकान को जाएगा 50 रुपया 2 रुपया का बनवाने के लिए इधर उधर। அவன் அங்க போய் 2 ரூபாய் நீட்டிக்கிட்டு ஒவ்வொரு கடையா போய் 50 பைசான்னு சொல்லி சில்லறைய மாத்திக்கிட்டு இருப்பான். आपका पैर यहाँ थक जाएगा, உங்களுடைய கால் இங்க வலிக்க ஆரம்பிச்சிரும். 8 आना के जगह पर 8 रुपया का शक्ति आप खो दिया। 50 பைசா இருக்க வேண்டிய இடத்துல 8 ரூபாய்க்குரிய சக்தியை நீங்க இழந்துட்டீங்க. थोड़ा सा दे दीजिए, क्या हो गया? கொஞ்சம் கொடுத்தா என்னையா ஆயிர போகுது? या वो मुझे काटेगा भी, क्या हो गया? ஏது அது என்ன கொடுத்தா என்ன எதையாவது வெட்டிட்டு போயிருமா? ये परमेश्वर चाहता, இதைத்தான் தேவன் விரும்புகிறார். इसीलिए उसने कहा, ஆகையாலே அங்கே பவுல் சொன்னான், क्योंकि मजदूर का मन उसी में लगा रहता। ஏனென்றால் அந்த கூலிக்காரனுடைய மனசு அந்த கூலியிலேயே அடிச்சுக்கிட்டு இருக்கும். अगर एक नास्तिक अन्नादुरै जैसा एक नास्तिक व्यक्ति, ஒருவேளை அண்ணாதுரையை போல ஒரு நாஸ்திகரான மனிதர் अगर ऐसा कहेगा, அப்படி சொல்லுவார் என்று சொன்னால், गरीब के मुस्कुराहट में मैं ईश्वर को देखता हूँ, ஏழையினுடைய சிரிப்பிலே நான் இறைவனை காண்கிறேன் என்று, तब हमारे विचार कितना होना चाहिए? நம்முடைய எண்ணங்களோ எவ்வளவு பெரிதா இருக்க வேண்டும். आइए हम सिर झुकाएं, நாம் இப்பொழுது தலை தாழ்த்தி ஜெபிக்கலாம். प्रभु हमें